1 29 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் சில வார்த்தைகளை நான் 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதில் அது இல்லாததுனால, நேரம் நமக்கு சுருக்கமாக இருந்ததுனால அப்படி வேகமாக முடிச்சிட்டோம். 1 29 அதிகாரத்தில் சில காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாய் காண்பித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். 29 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. பாருங்க, தாவீது தன்னுடைய கடைசி காலங்களுக்குள்ள வந்துட்டாரு. அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக இருந்த அந்த அழைப்பு, வேலை, ராஜ்யம், இதெல்லாவற்றையும் யோசித்து தன்னுடைய குமாரனை பற்றி என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கவலைப்படுறாருன்னு கூட சொல்லலாம். எப்படி கவலைப்படுறாருன்னா, சாலமோன் இன்னும் இளைஞனாக இருக்கிறான், ஆனால் அவன் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. அது ஒரு மனுஷனுக்கான வேலை அல்ல. ஆலயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இது அந்த திட்டத்துக்கான சில விளக்கங்கள், அவ்வளோதான். சத்தியத்து வசனத்துக்குள்ள அப்புறம் போகலாம். இதுவும் வசனம்தான். அப்போ தாவீது சொல்கிறாப்புல, இது மனுஷனுக்குரியதல்ல, இது தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை, கர்த்தருக்கு கற்ற ஒரு பெரிய அரண்மனை. அதனால் அவன் இளைஞனாக இருந்தாலும் நம்ம ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் என்ன அனுமதிக்கலை. ஆனால் சாலமோனை தான் ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு என்பதை புரிந்து கொண்ட தாவீது, அப்போ சபைக்கு எப்படிப்பட்ட இருதயம் தேவைன்னா 2 இருதயம் தேவை. ஒன்று, தாவீதை போல தகப்பனுடைய இருதயம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? 2வது, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற மகனை போன்ற இருதயம். தகப்பனை போன்ற இருதயம் என்ன செஞ்சிச்சு, மகனை போன்ற இருதயம் என்ன செஞ்சிச்சு. அதுதான் 1 29 அதிகாரம் நமக்கு சொல்லுகிற சத்தியம். தாவீது வயசாயிட்டாரு, ஒரு பக்கம் அவருடைய காலங்கள் முடிய போகிறது, மறுபக்கம் சாலமோன் ராஜ்யத்தை எடுத்து கட்டணும். ராஜ்யத்தை சாலமோனுக்கு பிறகு ஆண்டவர் வெவ்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கு, அரண்மனையை கட்டுவதற்கு, ஒரு பேலஸை கட்டுவதற்கு ஆண்டவர் சாலமோனை தான் என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுக்கிறார். அப்போ அந்த வேலையை குறித்து அவர் சொல்லிட்டு வரும்பொழுது, நீங்கள் வேலை பெருசு, அதனால் இதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பித்தவர் முதல்ல ஒரு உணர்வுக்குள்ளே வந்தார். என்ன உணர்வு? அவன் இன்னும் இளைஞனாக இருக்கிறான், வேலை பெருசு, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு உணர்வுக்குள்ளே வந்தவர், அவர் ஒரு முயற்சியை ஏற்கனவே செய்துட்டு இருக்கிறத அடுத்தடுத்த வசனங்களில் பேசுகிறார். 2வது வசனத்தில் முதல் 2 லைனை நான் வாசிக்கிறேன். நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக என்ன செஞ்சேன், நல்லா கவனிங்க. சாலமோன் ஆலயத்தை கட்ட போறாரு, அது குமாரனுடைய இருதயம். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் இவனை தான் எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலட்சியம் பண்ணாதபடி தன் மகனுடைய திட்டத்தில் தன்னை இணைத்து கொள்வதற்கு அவர் சொல்றாரு, நான் என்னால் இயன்ற மட்டும். எனக்கு தெரிஞ்சு பைபிளில் 2 இடத்துல என்னால் இயன்ற மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது சொல்கிற இடம். 2வது, ரோமர் 1வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிற வார்த்தை, என்னால் இயன்ற மட்டும். இந்த ரோமாபுரியில் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன், 2 விஷயத்துக்கு தான் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், என்னால் இயன்ற மட்டும். அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டப்பட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். எனக்கு என்ன ஒரு ஆசை தெரியுமா, நம்ம சர்ச்சில் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்ன சிலருடைய பெயர்களை கூட நான் சொல்லலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாக்கம் இருக்குது. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டுட்டு அப்படி தான் ஜெபம் பண்ணேன், இவரை போல ஒரு 10 பேரை இந்த துறையிலேருந்து ரட்சித்து கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய சாட்சிகள் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இவங்களை போல ஒரு 10 பேர் தரமாட்டீங்களா? நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு லைலண்டில் ஒரு 10 குடும்பத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி ஜெபம் பண்ணேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விட்டுட்டேன். எம்ஆர்எஃப்ல ஆர்எக்ஸாம் பிரதர் இருந்தார், அப்போ நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எம்ஆர்எஃப்லேருந்து ஒரு 10 குடும்பங்களை தாங்க ஆண்டவர் என்ன
அவரும் போனார், ஜெபமும் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆனால் இப்போ ஆவியான ஞாபகப்படுத்துறாரு, நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணல, அதனால லயலண்டில் வேலை செய்கிற ஒருவரை அவன் சபை கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. மின்சார துறையில் வேலை செய்கிறவங்க அப்போ ஜபிச்சோம்னா நிச்சயம் நம்ம மறந்துட்டாலும், நம்ம ஜபத்தை சில சூழ்நிலை நிமித்தம் சுயநலமாக நிறுத்தினாலும் நாம் செய்த ஜபத்திற்கு தேவன் பதில் தருகிறான். 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அதை நான் எழுதி வச்சே ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜெப குறிப்பில் போய் எடுத்து பாருங்க. அந்த ஜெப குறிப்பில் படித்த 10 குடும்பங்களை தாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஏழைகளை 10 குடும்பத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். செய்கிற ஜெபத்தில் இன்னும் உறுதியாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தா நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, நான் என்னால் இயன்ற மட்டும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு என்று பொண்ணு வெள்ளி, பொன்னால செய்யப்படுறதுக்கு பொண்ணு, வெள்ளியால செய்யப்படுறதுக்கு வெள்ளி, இதெல்லாம் சகோதரித்தேன்னு சொல்றாரு. 3வது வசனத்தில் அவருடைய விருப்பத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், எல்லாம் சேர்த்துட்டேன், கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் என்ன செய்யலை, இருக்கல. நான் தான் மாதம் கொடுக்குறேன், நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன், அப்புறம் நான் திருப்பி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகலை. அவர் தன்னுடைய மகனை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்துக்காக நான் அவதரித்த அனைத்தையும் தவிர, இதுவரைக்கும் நான் கொடுத்தது அனைத்தையும் தவிர, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ராமன் சொல்கிறீங்களா? எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தசம பாகத்தை சரியாக செலுத்துறீங்க. ஏற்கனவே ஒரு 95% தசம பாகத்தை சரியாக செலுத்துறீங்க. அதற்கு அப்பாற்பட்டு அது ஆலயத்திற்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கப்படுகிறது. அதற்கு அப்பாற்பட்டு இங்கே தாவீது சொல்லுகிறதை போல உங்களுக்கு சொந்தமானதில் இருந்து தான் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நான் என்னால் இயன்ற மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறேன், அதோட நிறுத்திக்கலாம்டா அப்படின்னு ஒரு மனநிலை தேவ ராஜ்யத்தில் வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? 3வது வசனத்தில், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். அப்போ ஒரே ஒரு விருப்பம் தான் தாவீதுக்கு இருந்திருக்குது, இவ்வளோ கொடுத்துட்டோம் ஏண்டா அப்படின்னு யோசனை வரல. அவர் இன்னும் கொடுக்கறதுக்கு தான் பிரயாசப்படுகிறார். அவர் சொல்லிட்டு வர்றாரு, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன். நான் கூட என்னுடைய காரன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான். அந்த காரை சர்ச்சுக்குன்னு கம்ப்ளீட்டாக என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு அலையிலே தான் வருது. ஆமேன். இந்த காரையே கொடுக்க போகிறேங்க, புது காரு, 4 வருஷமாக ஓட்டியிருக்கிறேன், 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆமேன். அதை ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன், ஊழியத்திற்கென்று கொடுக்கிறேன். ஆமாம். ஒவ்வொரு முறையும் ஒரு அன்றைக்கெல்லாம் பாருங்கள், நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க, எப்படி போகிறது வழி தரல. அவங்க சொன்னாங்க, இன்னும் 1 மணி நேரம் வச்சு 4 மணிக்கு முடிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு 5 மணிக்கு பஸ் இருந்திருக்குமேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் எப்போல்லாம் நம்மளை நடத்துகிறாரு பாருங்கள். நம்ம 3 மணிக்கு முடித்து மக்கள் நல்லா போட்டுன்னு நினச்சா, மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த 10 பேர் தான் எனக்கு முக்கியம். மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிருப்பீங்க, சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பீங்க, வேலைக்கு போயிருப்பீங்க, ஆனால் அவங்க போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த டிடிபி பிளான் நிறைவேறுவதற்கு அன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள், நான் ஆண்டவர் சொன்னேன், நீ மக்கள்கிட்ட கேட்டல, நீ முதல்ல இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு அடையாளமாக ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னார். அந்த ஆன் ஸ்பாட்டில் பேசினார். உடனே என்ன பண்ணேன், எடுத்து ஒரு காரியத்தை செஞ்சேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம போட்டிருக்கிற இந்த திட்டத்தில் அல்லது தேவன் கொடுத்துருக்கிற இந்த திட்டத்தில் நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு காரில் கொண்டு போய் சிலரை விட வேண்டியதாகிடுச்சு. அதுக்கு பிறகு ஆட்டோவில் பேசி அனுப்புனேன். அன்றைக்கு செலவில் நான் பண்ணணும். ஏன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் போங்க இயேசுவின் நாமத்தில். அதனால் நான் நம்புகிறேன். ஆமென். இங்கே சொல்லப்பட்டதை போல இன்னும் நல்லா கவனிங்க, நான் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய ஆலயங்களாகவும் இருக்கிறபடினால், தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், இந்த பரிசுத்த ஆலயத்துக்காக தாவீது சொல்றது போல, நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட். எனக்கு சொந்தமானதை, உங்களுக்கு சொந்தமானதை, உங்களுக்கு இதுதான் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கொடுக்கறதுக்கு மனசு வருது பாருங்க. அதெல்லாம் பரலோகம் மட்டும்தான் கொண்டாட முடியும்.
இந்த உலகத்தில் யாராலையும் கொண்டாட முடியாது. ஏன்னா கொண்டாடிட்டு அது பொறாமை, பிரச்சனை, போராட்டம், இப்படி அப்படி, ஜாதி வெறி, அதனை தேவையில்லாத விமர்சனங்களுக்கு உலகம் என்ன செஞ்சிடும், வழி விட்டுரும். அதனால பரலோகம் கொண்டாடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. 5வது வசனத்தில் இப்போ சபையை பார்த்து கேட்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே சபையாரை பார்த்தா கேட்கிறாரு. 5ல் என்ன கேட்கிறாருன்னா, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? ஏன்னா எதையுமே மனப்பூர்வமாக செஞ்சால் தான் ஆசீர்வாதம். சாப்பிடும்போது கூட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷமாக சாப்பிடுங்க, நோயே வராதுன்னு. எத்தனை பேர் டேபிளில் போய் உட்காரும்போது சந்தோஷமாக சாப்பிட்றோம்? ஆமாம், இப்போ நான் அந்த விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டேன். சந்தோஷமாக சாப்பிட்ற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்களும் டேபிளில் உட்காந்து எதை செஞ்சாலும் மனசு பூர்வமாக இருக்கணும். அப்போ இங்கே இணைய விரும்புகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு பிறகு 9வது வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்களாம். ஒரு கூட்டம் மனப்பூர்வமாக என்ன செஞ்சிச்சு, கொடுத்துச்சு. இந்த பெரிய வேலையை பற்றி பேசின தாவீதினுடைய இருதயம் என்ன ஆச்சுன்னு பைபிள் சொல்லுது. உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் என்ன செஞ்சானா, சந்தோஷப்பட்டான். ஆலயத்தை கட்ட போறது சாலமோன், ஆனா சந்தோஷப்படுறது தாவீது. அல்லேலூயா. ஆமாம், இது வந்து நம்முடைய சொற்களுக்கு அப்பாற்பட்டு, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மகிழ்ச்சியினால் நடத்தப்படுகிற ஒன்று, மகிழ்ச்சியினால் நடத்தப்படுற ஒன்று. ஆகவே சந்தோஷப்படுகிறாப்புல அவன் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு நீங்கள் 14வது வசனம் வாசித்தீங்கன்னா தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். அங்கே பெருமைக்கு இடமே கொடுக்கல. பார்த்தீங்களா? மறுபடியும் தன்னை என்ன செய்கிறாரு, யோசிப்பார். இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? மனப்பூர்வமாய், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். யாராவது கொடுத்த உங்களில், நல்லா கொடுக்கிற உங்களில் ஆண்டோடைய சமூகத்தில் போய், ஆண்டோரை இப்படி நான் நல்லா கொடுக்குறேனே, இப்படி கொடுக்கிறதுக்கு எனக்கு திராணி எம்மாத்திரம், தாழ்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் 1000 மடங்கு 1:11 நான் சொல்றதுனால அல்ல, அல்லது நீங்கள் அந்த திட்டத்தில் இணைகிறதுனாலும் அல்ல, 1:11 உபாகமத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், யோசிச்சு பாருங்க. என் ஜனங்கள் எம்மாத்திரம். உற்சாகமாக கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறவர் ஆண்டோட்ட போய் சொல்கிறாரு, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த திராணி எங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த திராணி எங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவர் சொல்கிறாரு, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமது கரத்தில் வாங்கி, ஆமாம், வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் கொடுக்கும்போது இருந்துச்சா? 1ஆம் தேதி பாஸ்டர்ஸ்க்குன்னு கொடுக்குறோம்னு சொன்னோம்ல. ஆமாம், எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருந்துச்சு? கையில் அப்படி எடுக்கும் போதே சந்தோஷம் எத்தனை பேர் இருந்துச்சு? ஏதோ 2 எடுத்து போடு அப்படின்னு இல்லை. ஆமாம், நாங்கள் சொன்னபடியே அப்பா அந்த காணிக்கை செலுத்துகிற வரைக்கும் சொல்லலை, வர்றதில் பாதியே பிஎஸ் சிஸ்டத்துக்கு தான் போடணும்னு சொன்னோம். அதை எடுத்து வச்சாச்சு. ஆமாம், பிஎஸ் சிஸ்டத்துக்கு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து தேவைகள் இருக்குது. சில தேவைகளுக்கு மத்தியில் நமக்கு ஏண்டா அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கும் தேவைகள் நிறையா இருக்குது, அது இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு விஷயத்தை, ஒரு காரியம் வரும்போதே நம்ம யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஆமென். உங்கள் கையில் வந்த அனைத்தும் கர்த்தர் கொடுத்தது. அவர் மட்டும் உங்களுக்கு கொடுக்க வேணான்னு நினச்சி நான் கேட்குறேன், இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா? சொந்த கார் இருக்குதா? சொந்தமாக நல்லா அதாவது என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இருக்குதா? இல்லையே. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய மதிப்பு வருஷம் கூட கூட கூடி போயிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளவு உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் போய், இந்த திராணி எனக்கு வந்தது எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். தாழ்த்தி பாருங்கள். உங்களுடைய காலங்கள் முடியும் பொழுது டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொல்கிறாங்க, வயதான காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அப்படியே மன மகிழ்ச்சியோடு முடிக்கணும். ஆமாம், மன மகிழ்ச்சியோடு. அந்த பெருமைக்கோ நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நான் நல்லா இருந்துட்டேன், நான் நல்லா செஞ்சுட்டேன், ஊழியத்தை சூப்பராக பண்ணிட்டேன், இந்த தாட்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், இன்னும் செய்வேன். ஆமாம், 93 வயசு 96 வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு உலகத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளை காமிச்சிட்டு போயிட்டாரு. சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த ஆயுசு நாட்களின் வருஷத்தை அனுபவித்தவர் தான் டாக்டர் பில்லி கிரஹாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள சுவிசேஷம் வரும் பொழுதே செழிப்போடு தான் வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்போடு தான் வருகிறது. நல்லா சொல்லுங்க, செழிப்போடு தான் வருகிறது. ஆமென். அந்த விசுவாசத்தோட நடக்க ஆரம்பிங்க, அந்த விசுவாசத்தோட பேச ஆரம்பிங்க. ஆமென். காணப்படாதவைகள் தோன்றப்படுகிறவைகளால் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்ம பார்க்கிற எல்லாவற்றையும் தோன்றப்படுகிறவைகளால் தேவன் உருவாக்கவில்லை, அவருடைய வார்த்தையினால் தேவன் உருவாக்கினார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. பாருங்க, உமது கரத்துல வாங்கி உமக்கு என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். ஒவ்வொரு முறை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். தொடர்ந்து 17வது வசனத்துல, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நல்லா கவனிக்கணும். நான் தான் அன்னைக்கு சொன்னேன், 1 கோடி ரூபாய் சர்ச்சைக்கு கொடுத்துருக்குறோம். ஆமாம், இந்த பக்கம் உத்தம குணம். 2ல் ஆண்டவர் எதை பிரியப்படுவார்? ஆமாம், எந்த கள்ளம் கபடம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், இது தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்குறேன். ஒரு எதிர்பார்ப்பு கூட, நான் கொடுத்துட்டா பாஸ்டர் என்னை வந்து பெருமை பாராட்டணும், பேர் சொல்லணும், 4 பேருக்கு முன்னாடி என்ன, அவங்களா சொல்கிறது வேற, அவங்களா சொல்கிறது வேற, ஆனால் எதிர்பார்ப்போடு கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்துருந்தால் இந்த வசனம் உங்களுக்கு தான் பொருந்தும். எப்படி சொல்றார் பாருங்க, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர். இவ்வளவு பொண்ணு, இவ்வளவு பொருள், இவ்வளவு காரியத்தை நான் சவதரித்து வைத்து கொடுக்கறதுனால உங்களுடைய இருதயம் பிரியமாய் இருக்கும் என்று நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நினைச்சிடக்கூடாது. கனவுல கூட என்ன செஞ்சிடக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கனவுல கூட நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா, இந்த திராணி எனக்கு எம்மாத்திர ஆண்டவரே அப்படி முதல்ல சொல்லணும். 2வது, இப்படி ஒரு நினைவு வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக கொடுப்பேன். ரொம்ப அற்புதமான வசனம். நீர் உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன், இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியர்களும். இவ்வளவு செஞ்ச தாவீது தன் பிள்ளை செய்ய போற காரியத்தை பேசுறாப்புல, தான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு பேசுறாப்புல, ஜனங்களை கொடுக்க வைக்கிறதுக்கு ஏவி விடுறாப்புல, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் செஞ்ச கடைசி காரியம் என்ன பண்ணாப்புல? ஜெபம் பண்ணினாப்புல. அதனால நான் எடுத்த தீர்மானம், இந்த திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் எப்பொழுதெல்லாம் தேவன் என்ன தனி அறையில் உட்கார வச்சு ஜெபிக்க வைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இதை நினைவு கூர்ந்து ஜெபிப்பதற்கு என்ன நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா இது யார் தான் செஞ்சு முடிக்கணும்? ஆமாம், தேவன் தான் செஞ்சு முடிக்கணும். நான் அந்த கணக்கை கூட உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் 4 வருஷத்தினுடைய முடிவில் பாருங்கள், அந்த கணக்கை காட்டில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்து நிறைவேற்றுகிறத நம்முடைய கண்கள் காணத்தான் போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் தொடர்ந்து இந்த கொடுக்கிற விஷயத்தில், இந்த திட்டத்தில் இணைந்து ஜெபிப்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதில் 7வது வசனத்தை 24வது வசனத்தை முதல்ல வாசித்துருவோம், அப்புறம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, கடாட்சம் வைத்தார். இந்த வருஷம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி எலிசபெத் மேல ஆண்டவர் ஒரு அருளை வச்சாரோ, கிரேஸை வச்சாரோ, கிருபையை வச்சாரோ, குழந்தை பாக்கியத்தை வச்சாரோ, அந்த கடாட்சத்தை தேவன் உங்க மேல வைக்கிறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாம் எப்ப நடக்குது? அந்த நாட்களுக்கு பின்பு, சூன் ஆஃப்டர். எல்லாம் சொல்லுங்க, சூன் ஆஃப்டர். உங்களை சந்திக்கிற தூதனை நீங்கள் சந்தித்த பிறகு நடக்க போகிறவைகள். நல்லா உற்சாகம் சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ஒரு தூதனை சந்திக்க போகிறேன், அதற்கு பின்பு என்னுடைய காலங்கள் இந்த உலகம் பார்க்கத்தக்கதாக வெளிப்பட போகிறது. அந்த தூதன் வந்து சொன்னதுனாலதான், இன்னைக்கு தூதர்களாக தேவன் சபையில யாரை வச்சிருக்கிறானா, உங்களை என்னையும் தான் வைத்திருக்கிறார். ஆமாம், 2 இறக்கைகளை நாம பார்க்குற போட்டோவில் இருக்கிற தூதர்களை போல 2 பேர் வந்து உனக்கு இது நடக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல போகிறவர்கள் யாரு அப்படின்னா, மனிதர்களாகிய நீங்களும் நானும் தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அதன்படி செயல்படுகிற நீங்களும் நானும் தான். ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தூதர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வேலையே அதுதான். கர்த்தர் சொல்றதை தான் சொல்லணும். ஆமென். கர்த்தர் என்ன சொல்லி இந்த தூதன் கேப்ரியலை அனுப்பி வச்சா தெரியுமா? போய் சகரியாவிட்ட பேசு, போய் எலிசபெத்திட்ட பேசு,
அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா எப்படி இருக்கிறாங்க? 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்துச்சு. இந்த உலகம் அவங்கள பார்த்து மலடி மலடி மலடி. ஆமா, அந்த அம்மாவும் என்னவா மாறிட்டாங்க? கிளடியா மாறிட்டாங்க. மலடி மலடின்னு பேச்சை கேட்டு கேட்டு உள்ளத்துல துக்கம், கிளடியா மாறிட்டாங்க. வயது சென்றவர்களாய் மாறிவிட்டார்கள். வேதம் சொல்லுது எலிசபெத் மலடியா இருந்தா, சகரியா இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன இல்லாம இருந்துச்சான்? பிள்ளை இல்லாமல் இருந்தது. இந்த குறைவு எப்பவுமே கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருக்குது. இந்த பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இருக்கிற பெரிய துக்கம் என்ன தெரியுமா? அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. வசனத்தினால தங்களை ஆற்றிக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தினால அபிஷேகத்தினால தங்களை தேற்றிக் கொள்வார்கள். ஆனா உள்ள ஒரு நீங்காத துயரம் இருக்கிறது. நீங்காத துயரம். அதை நினைச்சு ஒரு நாளைக்காவது ஒரு நிமிஷமாவது அழுதுருவாங்க. அப்படி அழக்கூடாது என்பதற்காக தான் தேவன் சிலரை அபிஷேகம் பண்ணி, உனக்கு குழந்தை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் லட்சக்கணக்கான குழந்தைகளை தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிற சில ஊழியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலும் தேவனே ஜனங்களை எழுப்பி பிள்ளைகளாய், சொந்த பிள்ளை இருந்தா எப்படி ஒரு தகப்பனை காக்குமோ அதை விட அதிகமாக ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து சில ஊழியர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் இன்னைக்கு அவங்க அந்த துக்கத்திலிருந்து மீண்டு எடுத்ததுனால தான் அவங்க பேசுற பிரசங்கத்தில் திரளான ஜனங்கள் துக்கம் நீங்கி சந்தோஷமா இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத ஊழியக்காரர் துக்கத்திலிருந்து மீண்டு வந்துட்டார். ஆவியானவர் அவர் அபிஷேகம் பண்ணதுனால அந்த துக்கம் அவரை விட்டு போயிருச்சு. ஆனா பிள்ளைகளை பெற்றெடுத்த திரளான குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்மார்களும் பிள்ளைகளும் துக்கத்தில் வாழ்றாங்களா இல்லையா? அவங்க இவருடைய பிரசங்கத்தை கேட்டு, இந்த ஊழியக்காரர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு எப்படி இவங்க துக்கத்திலிருந்து வெளியில வந்து ஆண்டவருக்காக உற்சாகமா ஓடுறாங்களோ, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்கள் இருந்தும் துக்கப்படுகிற குடும்பங்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டே வருகிறார். அப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது, பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் துக்கமா வாழ முடியும், துக்கமா இருக்க முடியும், துக்கமா இல்லாம வாழவும் முடியும். ஆண்டவர் தான் துக்கத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கவனிச்சு பார்த்தா இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத இருந்துச்சு. இவங்க ஒரு பக்கம் துக்கத்தில் இருந்தாங்களா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஆனா பைபிள் அதை பத்தி சொல்லல. ஆனா பைபிள் எதை பற்றி சொல்லுகிறது? 8வது வசனத்தை வாசிங்க. 1:8. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் குறைவுகளுக்கு மத்தியில் சகரியா எலிசபெத்துக்குள்ள இருந்த அழைப்பின் உறுதியை நல்லா கவனிச்சுக்கிறங்க. அல்லேலூயா. இந்த புது வருஷத்துல நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தீர்மானமா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு அழைப்புல உறுதி இருக்க வேண்டும். என்னை அழைத்தவர் கர்த்தர், அவன் கைவிட மாட்டார், என் குறைவுகள் நிறைவாகும். எப்பவுமே குறைவுகளை நிறைவாக்குவதற்கு பேச கற்றுக்கொள்ளணும். ஆமென். விசுவாசத்தோடு பேச கற்றுக்கொள்ளணும். தூதன் சொல்ற வருவதற்கு முன்பாகவே இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. மலடின்னு பெயர் வாங்கி வாங்கி காது ஒரு பக்கம் வேதனைப்பட்டிருக்கும், இருதயம் ஒரு பக்கம் வேதனைப்பட்டிருக்கும். ஆனா வேதம் சொல்லுது அப்படி இருக்க இது அப்படிதான் இருக்குது. ஏளனமான பேச்சு, அவமானமான பேச்சு, இயேசுவை நம்பி போனதுனால உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் உங்களை பார்த்து சொல்லலாம். அந்த கூட்டம் சொல்லிட்டே இருக்கட்டும். ஆனா நீங்க உங்களுடைய அழைப்புல உறுதியா இருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு ஊழியனாய் அழைத்திருக்கிறார், விசுவாசியை அழைத்திருக்கிறார், பரிசுத்தவானாய் அழைத்திருக்கிறார். அவன் கிறிஸ்துவுக்குள் மனவாட்டியாய் அழைத்திருக்கிறார், பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க. வேதத்தை வாசித்து ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், முத்திரை போடப்பட்டவர்களா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை சுமந்து செல்கிற ஆலயங்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதத்தை உள்ள வாங்கின பிறகும் சில குறைவுகள் உங்களுடைய இருதயத்தில் துக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், நீங்கள் உங்களுடைய அழைப்புல உறுதியா இருப்பதற்கு இந்த வருஷத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி இருக்க, எல்லாம் சொல்லுங்க, அப்படி இருக்க. எப்படி இருக்க? குழந்தை இல்லாமல் இருக்க, கார் இல்லாமல் இருக்க, அல்லது காசு இல்லாமல் இருக்க, வீடு இல்லாமல் இருக்க, வேற சொல்லுது, படிப்புல கொஞ்சம் குறைவா இருக்க, ஞானம் குறைவா இருக்க, வேலை இல்லாமல் இருக்க, ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியா இருக்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமா சொல்றேன், சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தூதன் வந்ததை போல உங்களுடைய நிலைமையை மாற்றுகிற தூதன் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்.
கர்த்தருடைய வார்த்தை வரும். வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ஹோட்டலில் போகும்போது டேஸ்ட் வித்தியாசமாக தெரியும். ஆனால் ஹோட்டலில் போய் என்ன தான் சாப்பிட்டாலும் சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டில் மனைவி சமைக்கிற மாதிரி என்ன செய்யாது, கண்டிப்பாக வராது. அப்படி சொல்கிற புருஷன்மார்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. கையை உயர்த்தலையே, சத்தம் மட்டும் கொடுத்தா போதும் நினைக்கிறீங்களா? ஆமாம், நல்லா கவனிங்க. சொந்த சபையில் உங்களுக்கு பேசப்படுகிற வார்த்தையை தூதன் சொல்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மற்ற சபை அல்லது மற்ற ஆசீர்வாதம் டிவி அல்லது ஏஞ்சல் டிவி அல்லது யூடியூப், இப்போ யூடியூப் இப்போலாம் டிவி யார் பார்க்குறேன்னு தெரில. என் ஷார்ட்ஸ் கூட அந்த ஒரு செய்திக்கு அது போட்டிருந்தேன். 1800 பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போ தான் ஆண்டோடு கேட்டேன், 1800 பேர் கேட்டிருக்கிறான், ஒருத்தன் கூட பார்த்து உள்ளே போன இது அந்த ஃபுல் செய்தியை கேட்டு எனக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. அப்போ 10,000 பேர் கேட்டாலும் அற்புதம் நடக்குன்னா யாராவது நடக்கும்? நம்முடைய சாட்சி 1800 பேர்னா, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சாட்சிலாம் அடுத்து போட்டோன்னா 1,00,000 பேர். நம்ம வியூஸுக்காக வாழ்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இந்த உலகம் அதுக்கு என்ன, அது இப்படி தள்ளி தள்ளி விட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன பார்த்தோம் ஏது பார்த்தோம் ஒன்றுமே தெரியாது. ஆமென். உங்களுக்கான தூதன் உங்களுக்கான வார்த்தையை இந்த பலிபீடத்திலிருந்து பேசிக்கொண்டே இருப்பான். ஆமென் சொல்றீங்களா? நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அதை உள்வாங்கி அதை விசுவாசித்து, எனக்கு தேவ தூதனால் அனுப்பப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த நமக்கு பிரசங்க நேரம் ஆராதனை நேரத்தில் அந்த நேரம் இருக்கு இல்லையா, 1 மணி நேரம் வச்சுக்கிறோங்க. அந்த 1 மணி நேரத்தில் 1 மணி நேரமும் உங்களுக்கு பேசுவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்போனா நீங்கள் எப்போவுமே துக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு பேசிட்டே இருப்பார். அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கான வார்த்தை வரும் பொழுது இது எனக்காக கர்த்தர் பேசுகிறார், அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் அப்படி ஆயத்தத்தோடு வச்சிருந்தா கர்த்தர் உங்க கூட பேசிட்டே இருப்பாரு. தூதனை அனுப்பி வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பாரு. ஆமென். இந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வெளிக்கொண்டு வரப்போகிறது. ஸோ மலடி என்று பெயர் பெற்றார். 20 வயது சென்றார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்துச்சு. அப்படி இருக்க தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வரும் பொழுது பைபிள் சொல்லுது, தூபம் காட்டுகிற வேளையிலே, தூபம் காட்டும் போது என்ன எழும்பும்? புகை எழும்பும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புகை எழும்பும். ஆமாம். நம்ம புகையை எழுப்புற கூட்டம், நம்ம புகையை விடுற கூட்டம் அல்ல. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். நம்ம புகையை எழுப்புற கூட்டம். கன்ஃபஸ் பண்ணுங்க, இயேசு நாமத்தில் சொல்லுங்க, புகையை எழுப்புற கூட்டம், புகையை விடுற கூட்டம் அல்ல. ஆமென். விடுறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு புரியல. ஆமென். யாரோ ஒரு பெண்களில் யாரோ ஒரு ஆள் ஆமென் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா அந்த கையை தொடுங்கப்பா, புகை விடுற கையை தொடுங்கப்பா. ஆமென். புகை விடுறதுனா புரியுதா? சிகரெட் அடிக்கிறது, ஆமாம், பீடி குடிக்கிறது, சுருட்டு குடிக்கிறது, ஆமாம், கஞ்சா குடிக்கிறது, கஞ்சா குடிக்க முடியாது, கஞ்சா போடுறது, ஊசி ஏற்றுறது, ஆமென், ஆமென், பாட்டில் வச்சு பண்ணுறது, உனக்கும் தெரியுது, பவுடர் ஏற்றுறது. ஏன்னா உலகம் தான் போகுது. இப்படி உலகம் பூரா என்ன செஞ்சுட்டு இருக்குது கேட்டால், வேறு எல்லையிலேருந்து அஸ்ஸாம்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருதான். அப்போ தமிழ்நாட்டு எல்லையில் என்ன பண்ணுறோம்? நம்ம வாய்ப்பு இல்லை, அங்கேருந்து வர வாய்ப்பு இல்லை, இங்கே உள்ளே வந்த பிறகு வடிகட்டி இருந்தால் வாய்ப்பு இல்லை. எத்தனை வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தம் நாம கூடி வர்றது ஆமென் புகையை எழுப்புவதற்கு. ஆமென். அதனால தான் நம்ம புகையெல்லாம் வைக்கிறது இல்லை. நான் வைக்காததுக்கு காரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதில்ல, புகை வைக்கிறதில்ல. புகைன்னா அது பேர் என்னது, இந்த ஸ்டேஜில் போடுறாங்க, அதெல்லாம் வைக்கிறதில்ல. இடம் பத்தலை, நமக்கே இடம் இல்லாமல் இருக்கும்போது அதெல்லாம் வச்சு எதுக்கு அப்படின்னு தான் வைக்காமல் இருக்கிறேன். ஒரு நாள் வரும் பொழுது ஆமாம் நிச்சயமாக எல்லாம் வைக்கப்படும். ஆமென். ஆனால் அது நமக்கு நாட்டம் கிடையாது. நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி பிரைட்னஸ் தான். அல்லேலூயா. அதுவும் ஒரு பக்கம் விருப்பம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுக்கு காசு வேணும், ஸ்பீக்கர் வாங்குறதுக்கே நமக்கு காசு இல்லை, இதில் வேறு அதுக்கு போய் லைட்டு போடணுமா? அதனால் அந்தந்த காலகட்டத்தில் எது அவசியம் என்பதை பார்த்து சில பேர் நினைக்கிறாங்க, லைட்லாம் போட்டால் ஆத்துமாக்கள் நிறையா வந்துடும். யார் சொன்னது? எனக்கு தெரிஞ்சு எல்லா சர்ச்சிலையும் கொயரை சர்ச்சில் ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. இப்போ கட்டுற சர்ச்சில் கொயர் தனியாக ஒரு இடத்துல இருக்குது, தனியாக ஸ்டேடியம் மாதிரி உட்கார வச்சு கொயர் அங்கே இருக்குது. பின்னாடி பாஸ்டர் மட்டும்தான், ஒரே ஒரு சின்ன எல்இடி திரை மட்டும்தான். ஒரு காலத்தில் வசனத்தை வைத்த சபைகள் எல்லாம் இன்னைக்கு கலர்ஃபுல் லைட்டில் என்ன செய்யுது, ஜோடிக்கப்பட்டிருக்குது. கூட்டம் எல்லாமே இருக்குது, கூட்டம் இருக்க தான் செய்யுது. கூட்டம் எல்லா இடத்துக்கும் போகத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கை மாறுகிறதா? கர்த்தரோடு நடக்கிறோமா?
குறைவுகள் வருகிற நேரத்தில் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆமாம் எனக்கு குறைவு இருக்கிறது, இந்த குறைவுகளுக்கு மத்தியில் என் அழைப்பில் நான் உறுதியா இருக்கிறேனா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாரா? அழகுபடுத்தி கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமாம், அவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் செய்வாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? ஒரே வேதம் தானே. அப்ப தூபம் காட்டுகிற வேலையில அங்கே வசனம் அழகா சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம்? பொறி உருண்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். வாசிங்க இந்த வசனத்தை. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமா, தூபம் காட்டுற வேலையில லயான கடை போட்டிருக்கும் போது கடையில போய் என்ன வாங்கலான்னு ஒரு கூட்டம் என்ன செய்யல? வாங்கிட்டு இருக்கல. ஆமா, வாங்கிட்டு இருக்கல. அது என்ன கிழங்கு? மரவள்ளி கிழங்கு வறுத்து கொடுக்குறாங்க. சர்ச்சுக்கு உள்ள ஆராதனை, வெளியில மரவள்ளி கிழங்கு. பாதி பேர் அப்படியே கடலையை சாப்பிட்டுட்டு மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு அழகு பொருளை பார்த்துக்கிட்டு, தப்பு சொல்லலை, அது விழா கோலம் அப்படிதான் இருக்கும், அது செஞ்சுட்டு போகட்டும். ஆனா இங்கே ஒரு கூட்டம் தூபம் காட்டுற வேலை இல்லை, திரளான ஜனங்கள் அங்கே தன் அழைப்புல உறுதியா இருந்த சகரியா ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு இருக்கிறார், புகை எழுப்பிட்டு இருக்கிறாரு, தூபம் காட்டிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு அந்த தூபத்தை கர்த்தர் துதியாய் மாற்றி விட்டார். ஆமா, இல்லைன்னா நம்மளும் ஒரு தூபத்தை வச்சு நீ போடுப்பா, கோயில் பிள்ளையா நீ இரு, அப்புறம் நீ ஆல்டர் பிள்ளையாரு, அப்புறம் நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அப்படி தூபம் போட்டுட்டு இருப்போம். அப்புறம் கடையில் சாம்பிராணி இல்லைன்னா அன்னைக்கு தூபம் இருந்திருக்காது. சாம்பிராணி உற்பத்தி கொஞ்சம் கம்மியாகி சாம்பிராணி கடைகள் வச்சுக்கிறங்க, தூபம் போட முடியுமா? அதனாலதான் கர்த்தர் பார்த்தார், ஆவிக்குரிய சபை ஏன் நம்மளை அழைச்சா தெரியுமா? இந்த சாம்பிராணியில இந்த எலும்பி வர்ற புகையிலெல்லாம் இல்லப்பா, நல்லா வாயை திறந்து கர்த்தரை துதிப்பதற்கு. ஆமென், இதுதான் துதி. நல்லா ஆர்ப்பரித்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென், இந்த வாய் கர்த்தரை துதிக்கணும். துதிக்க 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 அப்படியே தூபம் எழும்பிட்டே இருக்கும், புகை எழும்பிட்டே இருக்கும். புகை போக போக மேகமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை பூமியெல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது அந்த மேகத்திலிருந்து கருமேகம் உண்டாகும். அந்த கருமேகத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். உங்க காட்டுல, உங்களுடைய வேலையில, உங்க குடும்பத்துல, சபையில, ஊழியத்துல தேவன் அப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, glory, amen, ஹல்லேலூயா. நீங்க கவனிங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் தூதன் வந்தான் பைபிள் சொல்லுது. எத்தனாவது வசனம்? 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தரிசனமானான். தூதன் வந்துட்டான் பாத்தீங்களா? அப்ப ரெண்டு காரியம் ஆல்டர்னேட்டிவா நடந்துட்டே இருக்குது. ஒன்னு, தன் அழைப்புல உறுதியா இருந்து சகரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, மறுபக்கம் ஜனங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இந்த வருஷத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய அறுவடையை பார்க்கணும்னா, ஒரு பக்கம் நாங்க தூபம் காட்டிட்டே இருக்கணும், புகை எழுப்பிட்டே இருக்கணும், துதி ஆராதனை செஞ்சுட்டே இருக்கணும், மறுபக்கத்தில் நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும். தரிசனங்கள் நிறைவேறட்டும், ஆத்துமாக்கள் வருவார்களாக. 7 இலக்குகளை வேகமா சொல்லுங்க பாப்போம். 7 இலக்குகளை மனப்பாடம் பண்ணி சொல்றதுனால எல்லாம் நடக்க போறது இல்லை. கொஞ்சம் சிந்தைக்குள்ள எடுக்கலாம், டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 80 குடும்பங்களை, அதுதான் நம்முடைய தரிசனம். ஆமாம், அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தை உள்ள வாங்கி அதை அப்படியே அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவர் நமக்கு வாசலை திறந்து காமிச்சிருக்கிறாரு. ஆமென். அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தரிசனமான வந்தவன் என்ன பேச ஆரம்பிக்கிறாப்ல பாருங்க. 13வது வசனத்துல, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நாம செய்த எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டாக போகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், 4 வருஷம் சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஒருவேளை கர்த்தர் அதை 2 வருஷத்துல கூட என்ன செய்ய முடியும்? முடித்து தர முடியும். அவருக்கு முன்பாக நம்முடைய திட்டங்களும் நம்முடைய யோசனைகளும் நிலை நிற்க முடியாது. அவருடைய திட்டம் பெருசு, அவருடைய யோசனை பெருசு. அவருடைய அனந்த ஞானத்துக்கு முன்பாக எந்த மனிதனால நிற்க முடியாது. ஆனா ஒரு மனுஷனால நிற்க முடியும். எந்த மனுஷனால? அவர் சமூகத்தில் போய் நிற்கிற மனுஷனால நிற்க முடியும். அங்கே தேவன் சத்தத்தை கேட்டு, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு, துதியின் சத்தத்தை கேட்டு, ஜெப சத்தத்தை கேட்டு, ஜெப தொனியை கேட்டு தூதனை அனுப்பி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த தூதன் சொல்றாப்புல, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப ஒரு பக்கம் அவர் ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறார். எதுக்காக ஜெபிச்சிருந்திருக்கிறாரு? குழந்தைக்காக ஜெபிச்சிருக்கிறார். ஒரு பக்கம் குழந்தைக்காக ஜெபிக்கிறாரு, குழந்தை தாமதம் ஆயிட்டே இருக்குது. அதுக்காக சோர்வா இருந்து செய்ய வேண்டிய பணியை செய்யாம இல்ல, அவர் ரெகுலரா போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? தூபம் காட்டிட்டே இருக்கிறாரு. அதுல உறுதியா இருக்கிறாப்புல. இந்த உறுதி தன்மையை பார்த்த ஆண்டவர் தூதன் வாயிலிருந்து சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதப்பா, குழந்தையிலன்னு பயந்துட்டு இருக்கிற, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது. அப்பவே இவர் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா?
அப்பவே இவர் என்ன செஞ்சிருக்கணும்? எஸ், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு விட்டார், என் மனைவி சீக்கிரத்தில் கர்ப்பமாக போகிறாள் அப்படின்னு ஆமென் சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனா ஐயா என்ன செய்யல? நம்பல. இன்னைக்கு நம்பிக்கை குறைவு யாருக்கு தெரியுமா அதிகமா இருக்குது? ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நல்ல முழங்கால நின்று ஜெபிக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு தான் அதிகமாக நம்பிக்கை குறைவு இருக்கிறது. இப்போ தூதனே வந்து சொல்றான், விண்ணப்பம் என்ன செய்யப்பட்டுருச்சு? கேட்கப்பட்டது. அவன் நம்பல. வந்த தூதன் வெறும் ஜெபம் கேட்கப்பட்டது மட்டும் சொல்லல, அவன் சொல்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பாருங்களேன். ஒரு குமாரனை பெறுவாள், உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு நீ என்ன பேர் வைப்ப? ஐயோ ஐயோ, முதல்ல சொன்னது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வெளிப்பாடு புரியல. இப்ப குமாரனை பெறுவாள் என்று இன்னொரு வார்த்தையை சொல்றான். அதுக்கு மேல போய் பேரையும் சொல்றாப்ல, உனக்கு யோவான் பிறக்க போறான். யோவானா அப்படின்னு உற்சாகம் அடைந்து அப்போ நம்பி இருக்கணும். ஐயாவுக்கு என்ன வரல? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஜெபிக்கிறவங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை குறைவு இருந்துட்டே இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ வசனத்தை வச்சு வார்த்தையை வச்சு நம்பிக்கை இருக்குதா, நம்புறோமா, ஆண்டவர் பேசுறதை நம்புறோமான்னு செக் பண்ணிட்டே இருங்க. நம்பிக்கை, அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருக்குதான்னு சொல்றதுக்கே ஒரு நம்பிக்கை வேணும். நல்லா சொல்றாப்புல, நம்பிக்கை இருக்குதான்னு சொல்றதை நம்புறதுக்கே ஒரு நம்பிக்கை வேணும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கையில ஊறி போயிருக்கிறோன்னு பாருங்க. ஆமாம், நெல்லிக்காயை தேனில் ஊற போட்டு சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. பெப்பரை தேனில் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா காரமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஹான் துப்பிடும். ஆனால் அது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் ஆரோக்கியமானது. அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ள ஊறுதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக சொல்லிட்டு அடுத்து ஒரு 5 காரியத்தை வேகமா யோவானை பத்தி சொல்றாரு. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷத்துல தேவன் உங்கள் மூலமாக என் மூலமாக அநேகர் சந்தோஷப்படுகிற நிலைக்கு கொண்டு செல்வார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், ரிசீவ் இட், பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமென். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பானா? பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். அப்பனா திராட்சரசம் வேற, மது வேற. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டாப்ல பல வருஷத்துக்கு முன்னாடி, இயேசுநாதரே கல்யாணத்தில் போய் மது வாங்கி கொடுத்தாராமே. மது வாங்கி கொடுத்தாரு எங்கேயா சொன்னது? தண்ணீரை ரசமா மாத்தினாரு. இவன் ரசத்தை மதுன்னு நினைச்சுக்கிட்டான். இயேசுநாதரே தண்ணீரை மதுவா மாற்றி விட்டார். மதுன்னு மாற்றல, அது திராட்சரசம் வேற. திராட்சரசமும் மதுவும் குடியான். நேரடியாக பிழிந்து எடுக்கப்படுகிறதுக்கு பேர் திராட்சை ரசம். அதை கொண்டு போய் 2-3 நாளைக்கு பூமிக்கு அடியில் வச்சு அதை வேற மாதிரி ஏற வைக்கிறதுக்கு தான் மது. ஆமாம், இது ரெண்டையுமே தொட மாட்டான் யோவான். திராட்சை ரசமும் தொட மாட்டான். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கன்னு சொல்றாப்புல, பலவீனம் வந்துருச்சுன்னா. ஆனால் பலவீனமே வராது. மதுவும் குடிக்க மாட்டான், திராட்சை ரசமும் குடிக்க மாட்டான். யோவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்தார். திராட்சை ரசமும் குடியான். ஏன்னா அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். மதுபானத்துல திராட்சை ரசத்தின் மேல ஒருவன் நிரம்பி இருக்க கூடாது என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். அதான் ஆவிக்குரிய சபையில நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆவியில நிரம்பி களி கூர்ந்து ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமாம், இந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். யோவானை பற்றி பல காரியம் கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இதெல்லாம் சொன்ன பிறகு கூட சகரியா என்ன சொல்றா தெரியுமா? நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதுக்கு அடுத்த விளைவை கவனிங்க. 18 வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள். அவருக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என் மனைவி இருக்கிறா, ஆனால் வயசானவனா இருக்கிறா. என் மனைவி இருக்கிறா, ஆனால் நானும் எப்படி இருக்கிறேன்? அது நம்பிக்கையா இல்லையா? நான் கிழவனா இருக்கிறேன்னு சொல்ற நம்பிக்கையா இல்லையா? ஒரு கிழவனா இருக்கிறவர் நான் பேயா இருக்கிறேன் அப்படின்னு நம்புவாரா? நம்ப மாட்டாரு. அப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, சூழல் நிமித்தம் விசுவாசித்தான். இப்போ பாருங்க, அவர் வந்து கிழவனா இருக்கிறேன் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கிழவனா இருக்கிற இந்த காலத்தில் இது நடக்குமா அப்படின்னு சொல்றதை யோசிக்க முடியல. அப்படி யோசிக்க முடியாததுனால தான் தேவதூதன் மறுபடியும் சொல்றான், நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியல் என்ற தூதன். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் பாருங்க தூதனை அனுப்பி அவர் சொல்ற வார்த்தை 20 அழகா சொல்ல. அதுல என்ன சொல்ற? தூதன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப எது நற்செய்தி? ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பது மட்டும் நற்செய்தி அல்ல. ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை கேட்கிறதுக்கு முன்பாகவே இந்த உலகத்துல எவெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறானோ அவன் துக்கத்தை போக்குவதற்காக பேசப்படுகிற வார்த்தை தான் நற்செய்தி. உனக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கிறப்பா, குழந்தை இல்லைன்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறியா? ஆமென். உனக்கு யோவான் பிறப்பான். ராமேன் சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா ஊழியத்தெல்லாம் சில பேர் பெயர் சொல்லியே பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தரை பாராட்டி இருக்கிறார், இரக்கம் பாராட்டி இருக்கிறார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பாங்க, அவனுக்கு இந்த பேர் வை அப்படின்னு திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சில பேருக்கு. அவ்வளவு அடையாளம், அவ்வளவு நீங்கள் தேவனோடு நெருங்கி பழகிறவர்களா இருந்தால் நீங்களும் அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ள ஊழியத்தை இந்த சபையில செய்ய முடியும். ஆமென் சொல்றீங்களா? செய்ய முடியுமா? முடியாதா? ஆமென். ஒருவர் பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை பார்த்தா உனக்கு ஒரு தெபோரால கர்த்தர் கொடுப்பாருன்னு என்ன செய்யுங்க? ஆமா, போற போக்கில் என்ன செய்யுங்க? சொல்லிட்டு போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுங்க. சில பேர் போற போக்கில் சொல்லிட்டு போறது அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக காரியத்தை பண்ணணும். ஆமாம். சில நேரத்தில் ஆவியான ஒரு வசனத்தை ஏவி சொல்ல சொன்னார்னா சொல்லுங்க. ஆமாம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்றீங்களா? உங்க வாயை திறந்த ஒருத்தன் குறைவுகளோடு இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன நிறைவு பேசலாம்னு சிந்தை யோசிக்க வேண்டும். அப்ப உட்காந்து குறைவை யோசிக்காம இருந்தா தான் நிறைவை பேச முடியும். நிறைவை பேசுன்னு சொல்றதுனால பேச முடியாது. ஒருவனிடத்தில் இருக்கிற குறைவுகளை பார்த்து அவனுக்கு என்ன நிறைவு பேசலாம், அவனுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கலாம். ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஒரு காரியத்தை இடத்துல வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க 3வது ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க, முதல் ஸ்டெப்பை பண்ணுங்க, 2வது ஸ்டெப்பை பண்ணுங்க. அப்ப முதல் ஸ்டெப்பை போய் பண்ணாங்க, விஷயத்தை சொன்னாங்க. காரியத்தை சொன்ன உடனே ஆவியானவர் இடைப்பட்டதுனால அவன் மனம் கசந்து அழுதான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தேவன் வேலை செய்கிற இடத்துல தான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தேவன் கிரியை செய்யும் பொழுதுதான் மாற்றம் உண்டாகும். நீங்களும் நானும் முட்டி மோதி எந்த காரியத்தை செஞ்சு ஆமென் நெடுமுழங்கால 66 புஸ்தகத்தையும் வாசித்த பிறகு ஒன்றும் நடக்கலன்னு சொல்றார் ஒரு ஊழியர். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு, அதுக்கு பிறகு ஜெபம், அதுக்கு பிறகு முழங்கால், அதுக்கு பிறகு விசுவாசம், அதனுடைய விளைவே வேறதா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவர். வார்த்தையை பேசுங்கள். தூதன் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். அப்படி பேசுனதனுடைய விளைவு தான் வேதம். அவங்க ஒரு காரியத்தை அடுத்து சொல்றான் பாருங்க. இந்த நற்செய்தியை சொல்லிட்டு, நான் சொன்னதை நீ நம்பலல்ல, நீ விசுவாசியாதனால. 20வது வசனம் வாசிங்க. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். இது தேவையா அவருக்கு? சிம்பிளா நம்பிட்டு விசுவாசித்துட்டு அற்புதத்தை பார்த்துட்டு போறதுக்கு பதிலா இது எப்படி நான் பார்ப்பேன், இது எப்படி நடப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ஆள் என்ன செஞ்சார்? இப்ப ஊமையா இருப்பான்னு. அதே தூதன், அந்த தூதன் வந்து தேவ சித்தத்தை, அப்ப தேவனே பேச சொல்லியிருக்கிறார். இவன் நம்பலப்பா, இவனை ஊமையாக்கிரு. சகரியா உள்ள இருந்து வரல, மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆளை காணாம ரொம்ப நேரம் ஆச்சே. ஐயா வரும்போது ஊமையா வர்றாரு. உள்ள போனவர் நல்லா போனாரு, திரும்பி வரும் பொழுது ஐயோ தூபம் காட்ட போனவர் நல்லா தான் போனாரு, இப்ப தூபம் காட்ட போயிட்டு திரும்பி வரும்போது ஊமையா இருந்தார். நீங்களும் நானும் எப்படி சபை விட்டு போகிறோம்? வரும்போது எப்படி வேணாலும் வரலாம், ஆனா போகும்போது எப்படி போகணும்? வார்த்தையை சுமந்து கொண்டு போகணும், இயேசுவை சுமந்து கொண்டு போகணும். வரப்போகிற சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு போகணும். கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு, இந்த வார்த்தையோடு போகணும், அதே சிந்தையோடு போகணும். ஆண்டவர் இப்படி தூதர்களை எனக்கு அனுப்புவார் என்று விசுவாசத்தோடு போகணும். தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க. பைபிள் சொல்லுது, அவன் அவர்களுக்கு சைகை காட்டி எப்படி இருந்தானா? ஊமையா இருந்தான். ஊமையா இருப்பா என்று சொன்னதும் நிறைவேறிடுச்சு. அதே தூதன் தான் சொன்னா, உனக்கு ஒரு குமாரன் பெறப்போகிறாப்புல, யோவான் பேர் வைப்ப, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அதுவும் நடக்க போகுது. இப்ப அதுக்கு அடையாளமா நீ ஊமையா இருக்க போற, அதுவும் நடந்துருச்சு. வேதம் அழகா சொல்லுகிறது, அவன் சைகை காட்டி ஊமையா இருந்தான். 23வது வசனம், அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு என்ன செஞ்சானா? போனான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் அடுத்த நிமிஷத்துல பைபிள் சொல்லுது 24வது வசனத்துல, அந்நாட்களுக்கு பின்பு அவர் தன்னுடைய அழைப்புல உறுதியா இருந்ததுனால தான்
ஆண்டவர் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி நம்பிக்கை இல்லாதவனாய் இருந்தாலும் அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தறினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்களை நீங்க உடனடியாக வெளியில காண்பிக்க முடியாமல் இருந்தாலும் சில மாதங்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு தேவ தூதர்களே வந்து உங்களை ஆசீர்வதிச்சு இந்த உலகம் காணும்படியாக. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்க ஆக்சுவலா கர்ப்பமா இல்லை, ஆனா எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாசமா இருக்காங்க, ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்துட்டாங்க. தைரியமா சொன்னா நான் தத்தெடுத்து வளர்த்ததை இப்போ நம்மளாம் சொல்ல முடியுமா? நம்மளாம் வந்து யூதர்களா? சொல்லுங்க, நம்மளாம் யூதர்களா? நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம புறஜாதியார். நம்ம we are adopted child, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. நம்மலாம் சந்தோஷமாக சொல்ல வேண்டியதான், எங்கள் அப்பா என்னை தத்தெடுத்துருக்கிறாரு, பிரிஞ்சு போனால் தத்தெடுத்துட்டாரு, பாவத்தில் கடந்தான் திரும்ப வந்து எங்களை மீட்டு கொண்டாரு. ஆனால் இந்த குடும்பம் பாருங்க, தத்தெடுத்ததை சொல்லாமல் பெத்த பிள்ளைனே சொல்லி காலத்தை என்ன செஞ்சுனாங்க. ஆனால் அது வெளியில் தெரிய வந்துருச்சு, இந்த அம்மா போய் சொல்லிட்டு தெரியுது. காரணம் மலடின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்ல ஒரு பயம். ஆனால் அந்த நிலையில் கூட நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்கெல்லாம் சொல்லலை, ஏன்னா அவங்க அது ஒரு வேதனையான சம்பவம். ஆனால் நம்ம அப்படி ஒரு மறைத்து ஒரு காரியத்தை எடுத்து அதில் என்ன மகிமையை பார்க்க போகிறோம்? நான் பிற்காலத்தில் அப்புறம் கேள்விப்பட்டேன், அந்த பையன் வந்து தாய் தகப்பனுக்கு அடங்கவே மாட்டேன்னு சொல்கிறானா. அவன் தன் சுய விருப்பத்தின்படி காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குல்ல. நம்ம எப்போவுமே மகிமையை தூபத்திலிருந்து தான் எதிர்பார்க்க வேண்டும். ஆமாம், நான் ஏறெடுக்கிற துதி பலியிலிருந்து தான் மகிமை உண்டாக வேண்டும். துதி என்ற மேகம் போய் தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்து சிங்காசனத்தில் இருக்கிறவரை கீழே இறக்கி மகிமையானவைகளை மரியாள் சொல்லுகிறதை போல என் கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அந்த மகிமையை பார்க்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். அந்த மகிமையை பார்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அந்த மகிமையை கண்கள் காண்கிற வரைக்கும் விசுவாசத்தை வார்த்தையின் மேல உறுதியாய் வைத்திருக்க வேண்டும். அந்த நாட்களுக்கு பிறகு soon afterward எலிசபெத் கர்ப்பவதி ஆகி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு வெளிப்பட்டதை போல உங்கள் காலங்களில் கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்றீங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் மறைந்திருக்காது என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு நாள் இந்த ஊர் உலகம் அறிய நிச்சயம் கொண்டு வந்து நிறுத்துவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எனக்கு நடக்க வேண்டியவைகளை கர்த்தர் ஏற்ற காலத்துல நடப்பிப்பார். இதுதான் எரேமியா 1:12 சொல்லுது, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் கேட்கிறார் எரேமியா பார்த்து, என்னத்தை பார்க்கிற? அவர் சொல்றார், கோதுமை மரத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், சரியாய் சொன்னாய், அப்படின்னா என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். மத்தேயு 5:18 இயேசு சொல்றாரு, நிறைவேறும். அதாவது வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 5:18. சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஒவ்வொரு வசனத்தையும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில 7 தரம் உருக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் 2 தரம் அல்ல. இந்த பைபிள்ல கர்த்தர் பேசின அத்தனை வார்த்தைகளும் 7 முறை உருக்கப்பட்டு, அப்படின்னா எல்லா ப்ராசஸ்லயும் அது போயிட்டு வந்துதான் இன்னைக்கு நமக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மண் குகையில செங்கலை சுடுறது மாதிரி மண் குகையில 7 தரம் உருக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சோர்ந்து போயிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும். அப்ப வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. ஏன்னா வார்த்தையே இயேசுவாய் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம இயேசு போட்டோவை போட்டு வசனம் கொடுக்கல, வார்த்தையை போட்டு கொடுத்திருக்கிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அவருடைய வசனத்துல ஒரு குறையும் கிடையாது. அதை உள்ள வாங்குங்க இயேசுவின் நாமத்துல. ரோமர் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே
அப்ப வாயில அறிக்கை செய்யணும். எதை? கர்த்தருடைய வார்த்தையை. அவருடைய வார்த்தை 7 தரம் உருக்கப்பட்டிருக்கிறது, மண் குகையில உருக்கப்பட்டிருக்கிறது. அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். ஏசாயா 55:11 சொல்றாரு, என் வசனம் வெறுமையா என் இடத்துல திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். அற்புதமான வார்த்தை, அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். வெறுமையா என் இடத்துல திரும்பாது. அப்படின்னா நோக்கத்தோடு தான் அனுப்பப்படுகிறது. தூதன் நோக்கத்தோடு தான் அனுப்பப்பட்டான். போய் சோர்வா இருப்பான், எனக்கு ஊழியம் செய்கிற சகரியா, எலிசபெத், அவங்களுக்கு போய் இந்த சத்தியத்தை சொல்லிட்டு வா, நற்செய்தியை சொல்லிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அனுப்பினார். ஒரு தம்பி பாருங்க, ஒரு உதவிக்காக 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தாப்புல. சரி, என்னடா ஒரு உதவிக்கு, ஒரு சின்ன உதவி தான், நமக்கு பல 1ஆம் தேதி 2ஆம் தேதி சில எண்ணங்களை ஓடிட்டு இருப்போம், காரியத்தை போனோம். ஒரு சின்ன உதவிக்காக நான் அந்த தம்பிகிட்ட இல்லை நான் சொன்னேன், சத்தியத்தை சொன்னேன், பாருப்பா நீ ஆண்டவரை நம்பு, நீ 1 முறை 2 முறை சொல்லு. ஏன்னா எல்லாருமே எல்லா தேவைகளையும் சொல்லத்தான் செய்கிறோம், யாருமே சொல்லாமலாம் கிடையாது. பெரிய ஊழியக்காரர்கள் பத்திரிக்கையில் சொல்கிறாங்க, பெரிய டிவியில் சொல்கிறாங்க, எங்களை போல சில ஊழியக்காரங்க மைக்கில் ஸ்டேஜில் சொல்கிறாங்க, ஒன்றை போல் ஆட்கள் தெரிஞ்சவங்கிட்ட சொல்கிறாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. 1 முறை 2 முறை சொல்லு, விட்டுரு. ஆண்டவரே நம்மளை ஏவி செய்ய வைக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு ஒரு சின்ன தொகையை அனுப்பிவிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லாமல் இருக்கிற இடத்துக்கு வருவது ஒரு பெரிய, எப்படி சொல்கிறதுனா, அது முற்றிலும் கர்த்தரையே சார்ந்திருப்பது. அதுதான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தில் வந்தவங்க தேவையை, அதை நான் சொன்ன பாருங்களேன், தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். வேல்யூ ஃபெய்த் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பண்ண மாட்டோம். ஆனால் சில இடத்துல பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், அது ஒரு பக்கம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம 1 முறை 2 முறை தப்பு இல்லை, சொல்லலாம். ஆனால் சொல்லிட்டோம்னா கர்த்தரே ஏவி ஆட்களை அனுப்பி நம்முடைய நிலைமையை மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? என் வசனம் வெறுமையா என் இடத்துல திரும்பாது, நோக்கத்தோடு போகுது. அது சொல்ற, அது நான் விரும்புகிறதை செய்து. அப்ப தேவன் ஒரு வசனத்தை பேசுறாருன்னா அது அவருடைய விருப்பம். சார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையா வைப்பேன் என்பது யாருடைய விருப்பம்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய விருப்பம்? ஆசீர்வாதத்தை பேசுறோமே, அது எங்க விருப்பமா? அது எங்க விருப்பமானு கேட்கிறேன். அப்ப தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமா ஏன் நீங்க சிந்தை கொள்ளுகிறீர்கள்? அவர் விரும்புறாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவர் பெருமைப்படுத்துன்னு சொன்ன பிறகு அப்புறம் நம்ம ரொம்ப பெருமைப்படாதப்பா, பெருமை தாழ்த்திரும்பா ஏன் நம்ம சொல்கிறோம்? அவர் ஒருவேளை பெருமைக்குள்ளே போய் அவர் விழுந்து போனார்னா அவர் ஒரு நாள் எழுந்து வருவார். நமக்கு வசனம் தான் பிடிச்சிக்கிருந்தோம். அதே வசனமும் நமக்கு சொல்லுது, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர். அது யாருக்கு? ஆண்டவர் ஒருத்தனை பெருமையாக கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவன் பெருமைக்கு வந்தானா எதிர்த்து நிற்க போறாரு. எதிர்த்து நிற்கிறது அவர் வேலைங்க, எதிர்த்து நிற்கிறது அவர் வேலை. நம்ம தூதனா போய் சொல்ல வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை, நம்ம வேலை. அடுத்து சொல்றாரு, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு. வசனம் வரும் பொழுதே வல்லமை வருது. ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அந்த வசனத்தை படிச்சு எத்தனை பேர் கடன் பட்ட நிலையிலிருந்து தப்பிச்சு வச்சு வந்திருக்காங்க தெரியுமா? கடன் இல்லாம வாழ்றாங்க தெரியுமா? அப்ப அந்த வசனத்தை, அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அதை ஆண்டவர் அனுப்பும் பொழுது அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27 40 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கிறீங்க. அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் அகியா தீர்க்கதரிசியின் மூலமாக யெரொபெயாமுடைய லைஃப்ல ஒரு காரியத்தை பண்ணுவார். ரொம்ப திட்டமும் தெளிவுமா ஆண்டவர் பேசி அங்கே சாலமோனுக்கு பிறகு, நான் தான் உங்களுக்கு சொன்னேன், தாவீதுக்கு பிறகு ஆண்டவர் யாரை எழுப்பினாரு? சாலமோனை எழுப்பினார். சாலமோனுடைய ராஜ்யம் அவன் எவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயத்தை பேலஸ் போல கட்டினாலும், அவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தாலும், ஆண்டவர் அவனும் அவனுடைய காலத்துக்கு பிறகு மரிச்சு போற இந்த பிசிக்கல் டெத் அவனுக்குள்ள இருந்துச்சு, அவனும் மரித்து போய்விட்டான். ஆனா அவனுக்கு பிறகு ஆண்டவர் இப்ப யாரை எழுப்புறார் தெரியுமா? யெரொபெயாம் எழுப்புறார். யெரொபெயாம் என்பவன் யாரு? பைபிள் சொல்லுது, அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். 11வது அதிகாரம் 28வது வசனத்துல அவன் காரிய சமர்த்தன வாலிபனா இருந்தான். இதை யார் பார்க்கிறது? சாலமோன் பார்க்கிறாப்புல. சாலமோன் பார்த்துட்டு, இந்த யெரொபெயாம் இவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறானே, இவன் ஒரு எப்படி காரிய சமர்த்தனா இருக்கிறானே, இவன்கிட்ட வேலை கொடுத்தோம்னா வேலையை செஞ்சிடறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பை கொடுக்கிறார் தெரியுமா? யோசேப்பு வம்சத்தார் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய வம்சத்தை எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டியது நீ தான்ப்பா
அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு பொறுப்பை கொடுத்த உடனே ஆண்டவர் இப்ப அகியா தீர்க்கதரிசியை அனுப்பி யெரொபெயாமை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சாலமோனுக்கு யாருக்கு கொடுக்குறாரு? யெரொபெயாமுக்கு கொடுக்குறாரு. இப்ப யெரொபெயாமும் அகியாவும் 2 பேரும் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. வயல்வெளி பக்கம் போறாங்க. போகும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா பேச ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனுக்கு பிறகு ஒன்னதான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அந்த இடத்துல ராஜாவாக மாற்ற போகிறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அகியா செஞ்ச ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? புது சால்வையை மேல போட்டிருக்கிறாப்புல, 12 துண்டா கிழிக்கிறாப்புல, அதுல 10 துண்டை எடுத்து யெரொபெயாம் கையில கொடுத்து, இந்த 10 கோத்திரங்களை கர்த்தர் உன் கையில தருவாரு. அவனால ஒண்ணு புரிஞ்சுக்கிற முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி யெரொபெயாம் கையில ராஜ்யத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் பேசுறாரு. அதை அடையாளத்தோடு செஞ்சு காமிக்கிறாப்புல, தன்னுடைய சொந்த புது சால்வையை எடுத்து 12 மடங்கு கிழிச்சு அதை 10 அவன் கையில கொடுத்து, இந்த 10 கோத்திரத்தை கர்த்தர் கையில் தருவாரு, நீ இஸ்ரவேலை ஆள போகிறாய். இது எனக்கு எதை காண்பிக்க தெரியுமா? ஒரு ஊழியத்தை ஒருவர் கையில் ஒப்படைக்கிறதுக்கு முன்பாக தான் எதை ஒரு விலை உயர்ந்த பொருளாக எண்ணுகிறோமோ, நாம எதை ஒரு பெருசான ஒரு புது சால்வையை கிழிக்க மனசு வருமா? ஒரு புது காரை வாங்கிட்டு வந்து, பாஸ்டர் இந்தாங்க கர்த்தர் நேற்று பேசினார், நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படி சொல்ல முடியுமா? முடியும். சொல்லியிருக்கிறாங்க பல பேருக்கு. ஏசு நம்மோட சபையில் ஒரு ஊழியக்காரர், அப்பா என்ன சாதாரண காரில் வந்துட்டு இருக்கிறாரு, நான் அப்பாவுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுப்பேன்னு 38 லட்சம் ரூபாய்க்கு ஒரு புது கார் வாங்கி கொடுத்தாராம். 38 lakhs. அப்பா சொன்னா, டேய் நீ கார் இல்லாமல் எனக்கு எதுக்குடா கார் வாங்கி கொடுக்குற அப்படின்னா இவர் வச்சிருந்த காரை அவருக்கு கொடுத்துட்டாராம். பார்க்குற பார்வையும் யோசனையும் எண்ணங்களும் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று இருந்துச்சுன்னா உங்கள் கையில் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்குறாருனே தெரியாது. ஆமென். புது சால்வை கிழிக்க மனசு வருமா? புது ட்ரெஸ் போட்டு வந்தால் இப்படி பார்க்குறோம், சேரை தொடச்சி உட்காரணும். ஆமென். புதுசா ஒரு காரியத்தை செய்ய நமக்கு மனசு இருக்குதான்னு பாருங்க. அப்படிப்பட்ட ராஜ்யத்தினுடைய மனநிலை இந்த திருச்சபையில் உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயத்தை செய்யும். இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க. போன வருஷம் பழசை கொடுத்துருப்பீங்க, பரவாயில்ல, பழசையும் கொடுத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு புதுசு வரும். அது போக புதுசும் என்ன செய்யுங்க, இப்பவே தீர்மானங்க. கிறிஸ்மஸ் மாதம் வரும் பொழுது, ஆமென், அதுக்கு நான் மாதம் 1000 ரூபாய் எடுத்து 12 மாதம் 12,000 ரூபாய், ஆமென், நான் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி புது ஆடைகளை எடுத்து 4 பேருக்கு கொடுத்துட்டு நானும் புதுசு போட்டு வருவேன். இந்த சர்ச்சுக்கு வர்ற அத்தனை பேர் புதுசு போட்டு வரணும். 64 ஆமென் தான் வருது. ஏன்னா நம்ம பொருளாதார நிலைமை அப்படி இருக்குது. நம்ம பொருளாதார நிலைமை அப்படி நம்மளே தட்டி தரிகரணத்தம் போட்டு ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்றதை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. அந்த புது சால்வையை 10-12 மடங்கா பிரிச்சு அவர் சொல்றாரு, திட்டமும் தெளிவுமாய் இந்த மன விருப்பத்தின்படி இதை செய்வதற்கு, இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாருன்னு சொன்ன உடனே 40வது வசனம் சொல்லுகிறது, அதி நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். இதே யெரொபெயாம் தான் இவன்ட நல்ல கிருபை இருக்குதுன்னு நினைச்சு என்ன செஞ்சாப்புல, அவங்க அந்த யோசேப்பு வம்சத்தார அதாவது விசாரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாப்புல. இப்ப நம்ம போன பிறகு யெரொபெயாம் அந்த இடத்துக்கு வர்றான்னு ஆண்டவர் பேசுனதான், பேசாம யெரொபெயாம் என்ன செஞ்சிடலாம், கொன்றலாம். இந்த வருஷத்துல நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஆமென். உங்களை ஒரு பக்கம் ஆண்டவர் உயர்த்திட்டே வரும் பொழுது உங்களை கொல்ல நினைப்பதற்காக, அழிக்க நினைப்பதற்காக ஒரு கூட்டம் எழும்பும். ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசினவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென். உங்களை அழிக்க நினைத்தவர்களுக்கு முன்பாக உங்களை ஆளாக்கி கர்த்தர் நிறுத்துவார். நீங்க இல்லாம போக வேண்டும் என்று நினைக்கிற கூட்டங்களுக்கு மத்தியில நீங்க இருந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்து இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம் என்று தெரியாத நேரத்தில் அபியா தீர்க்கதரிசியை யெரொபெயாமுக்கு அனுப்பி கர்த்தர் பேச வச்சது போல உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி வைப்பார். அப்ப நீங்க எதிர்பார்ப்போட இருங்க, ஜெபத்தோட இருங்க. கர்த்தர் உங்களுக்காக பேச போன வார்த்தைகள், இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் இருதயத்தில் அது நீதி உண்டாக விசுவாசியுங்கள், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள்.
ஏன்னா எபிரேயர் 11:3 சொல்கிறது, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் அல்ல. ஆண்டவர் தோன்றப்படுகிறவைகளை வைத்து உருவாக்கவில்லை. ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் வார்த்தையினால் படைத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. என் உலகம் படைக்கப்படுகிறது. சொல்லுங்க, வார்த்தையினால் என் உலகம் படைக்கப்படுகிறது. வசனத்தினால தேவன் என்னை உருவாக்குகிறார். வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. என் துக்கம் கர்த்தருடைய வார்த்தையினால் நீக்கப்படுகிறது. கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைக்கிறார். இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு நான் வெளிப்படுவேன். இந்த உலகம் இயேசுவை காணும். இந்த உலகம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். உங்க மூலமாக, என் மூலமாக தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. ஆமென். மே மாசம் பிள்ளைங்க மார்க்குகளை வாங்கி குவிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். பிள்ளைகள் மேல கர்த்தர் கடாட்சம் வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, உங்க மேல கடாட்சம் வைப்பார். ஆமென். வராத பணங்களை இயேசுவின் நாமத்துல கர்த்தர் வர வைப்பார். ஆமென். எனக்கு ஆண்டவர் 1ஆம் தேதி ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார், நான் மறந்துட்டேன். உங்க கையில ஆண்டவர் இந்த வருஷம் பத்திரங்களை கொண்டு வந்து தருவார். ராமன் சொல்லுங்க, பத்திரங்களை கொண்டு வந்து பத்திரமாய் இயேசுவின் நாமத்தில் உங்க கையில கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் மேல கடாட்சம் வைப்பார். அவரே உள்ள இருக்கும்போது கடாட்சம் ஆசீர்வாதத்தை வைக்கிறது எவ்வளவு நேரம் அவருக்கு. ஆமென். எழுந்திருப்போமா? திருவிருந்துக்கு ஆயத்தமாகிறவர்கள் அப்படி எழுந்திருங்க. மற்றவங்க உட்கார்ந்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.